அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு தை கிருத்திகை முதல் தை பூசம் வரை இருக்கக்கூடிய அட்டகாசமான அற்புதமான 6 நாட்கள். முருகப்பெருமானுக்கு யாரெல்லாம் நம்ம தைப்பூசத்துக்காக விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி நம்ம நினச்சிருப்போம். ஆனால் குடும்பத்துடைய சூழல் காரணமாக நிறைய பேருக்கு அப்படி விரதங்கள் இருக்க முடியாமல் போயிருக்கோம். அப்படி எங்களால் எதுவுமே செய்ய முடியலமா அப்படிங்கிறவங்க இப்படி கடைசியில் வரக்கூடிய இந்த அற்புதமான 6 நாட்கள், ஆறுமுக பெருமானுக்கு 6 நாட்கள் நீங்கள் எளிமையான முறையில் விரதம் இருந்தாலும் சரி, விரதங்கள் இருக்க முடியாட்டியும் சரி, நம்ம சொல்லுகின்ற சில ஆன்மீக வழிகளை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்களேன். கண்டிப்பாக என்ன வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் இந்த 6 நாட்களுக்குள் இல்லாட்டி அதற்கான அறிகுறிகளாச்சும் முருகனுடைய அருளாலே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பதிவு தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். தை கிருத்திகை முதல் தை பூசம் வரை முதல்ல இது எந்த நாள் நமக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைய தினம் 27ஆம் தேதி ஜனவரி மாதம் துவங்குகின்ற, அதுவும் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய தை கிருத்திகையானது நமக்கு அப்படியே தொடர்ந்து 6 நாட்கள் தைப்பூசமானது பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி நமக்கு வருதுங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு 6 நாள். அதாவது உங்களுக்கு தை கிருத்திகைக்கு அந்த விரதம் இருந்த அந்த ஒரு பலனும் கிடைச்சிரும். முருகப்பெருமானுக்கு தைப்பூசத்துக்காக நம்ம யாரெல்லாம் நினைக்கிறோமோ அந்த பலன்களும் கிடைக்கும். அதாவது ஒரே கல்லில் 2 மாங்காய். ஏன்னா இது மாதிரியான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக நமக்கு அடுத்த வருஷம்தான் கிடைக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மிராக்கலான ஒரு நாள் தான் நமக்கு நாளைய தினம் அமைஞ்சிருக்கு. அதனால் எப்படி உங்களுக்கு வாய்ப்பு இருக்கோ, உங்களால் எப்படி முடியுமோ அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம முருகப்பெருமானை வழிபட்டாலே போதும். எல்லாருக்குமே தெரியும் தை கிருத்திகை ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள். பொதுவாகவே முருகனுக்கு இந்த தை மாதத்தில் வரக்கூடிய எல்லா நாட்களுமே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு திதி. நமக்கு இன்றைக்கி கூட பீஷ்மாஷ்டமி, நேத்திக்கு ரத சப்தமி, அப்படி ஒவ்வொரு நாளுமே நமக்கு ஆன்மீகத்துக்கான ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது அவ்வளோ மிகப்பெரிய ஒரு புண்ணிய காலம்தான் இந்த தை மாதம். ஏன்னா இந்த தக்ஷாயன புண்ணிய காலமும் உத்தராயண புண்ணிய காலத்திலையும் வரக்கூடிய, தையிலையும் ஆடிலையும் வரக்கூடிய கிருத்திகை ரொம்ப ரொம்ப விசேஷமான கிருத்திகைங்க. முருகனை வழிபட நம்ம தயங்கவே கூடாது. நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்கள் நீங்கும். நமக்கு நல்லபடியான ஒரு உயர் பதவிகள் கிடைக்கணும், நல்ல ஒரு வேலை, குழந்தை பிறப்பு, திருமணம், இப்படி வீட்டில் என்னெல்லாம் பிரச்சனைகள் உங்களுக்கு வேணுமோ, தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு என்ன வேண்டுதல்கள் நடக்கணுமோ, நாளைய தினம் வரக்கூடிய இந்த தை கிருத்திகை யாருமே தவறவிடக்கூடாதுங்க. அப்படி இந்த தை கிருத்திகையிலிருந்து துவங்குகின்ற நம்முடைய அந்த விரதம் உங்களால் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஒரு நேரம் மட்டுமே நீங்கள் உணவு எடுத்துக்கிட்டு அப்படி நீங்கள் இந்த 6 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் விரதம் இருக்கலாம். பால் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு ஒரு நேரம் ஏதாவது நம்ம சாப்பிட்லாம். இப்போ எப்படி எங்களுக்கு இது மாதிரிலாம் விரதங்கள் இருக்க முடியல அப்படின்னா 2 நேரம் நீங்கள் உணவு எடுத்துக்கிட்டு ஒரு நேரம் சுவாமிக்காக நீங்கள் எடுக்கலாம். எங்களால் உடல் தகுதி எங்களுக்கு அப்படி கிடையாது அப்படிங்கிறவங்க இந்த 6 நாட்கள் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, வெறும் சைவ உணவுகள் மட்டும் எடுத்துக்கணும். நிறைய பேர் இதுக்கு உடனே கேட்குற கேள்வி, டெய்லி தலை குளிக்கணுமான்னு. நாளைக்கு தை கிருத்திகை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, தலை குளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் நம்ம உடம்பு மட்டும் குளிச்சுட்டு தலைக்கு மட்டும் நீங்கள் தண்ணி தெளிச்சுக்கிட்டால் கூட போதும். தைப்பூசம் அன்னைக்கு தலைக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்படி 6 நாட்கள் ரொம்ப ரொம்ப எளிமையான முறை. நம்ம விரதம்ங்கிறது நம்ம மனசு ரொம்ப சுத்தமாக இருக்கணும், அவ்வளோதான். முருகனை மட்டுமே நினைக்கணும். முருகனுடைய அந்த ஒரு ஆத்மார்த்தமான ஒரு டெடிக்கேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த உள்ளார்ந்த ஒரு பக்தி இருந்தாலே போதும் நமக்கு. முருகன் நம்ம கிட்ட வேறு எதுவுமே எதிர்பார்க்க மாட்டார். உண்மையான பக்தியோட யார் ஒருத்தங்க நம்ம அன்பால் நம்ம இப்படி தொழுகிறோமோ, வேண்டிய வரங்கள் எல்லாமே, நம்முடைய கஷ்டங்கள் எல்லாமே நிச்சயமாக நிவர்த்தி ஆகுங்கிறது தான் முருகனுடைய வழிபாட்டுடைய உண்மை. அதே மாதிரி தைப்பூசம் எல்லாருக்குமே தெரியும். இந்த நாளானது நமக்கு காவடி வழிபாட்டை சிறப்பிக்கக்கூடிய ஒரு நாள். அதனால தான் முருகப்பெருமானுக்கு பார்வதி தேவி தன்னுடைய சக்தி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து சக்தி வேலாக வழங்கிய ஒரு நாள். சிவசக்தி வடிவமான முருகப்பெருமான் இந்த ஞானவேலை பெற்ற தினம் அப்படிங்கிறதுனால இந்த தைப்பூசம் நாளுக்கு நமக்கு அதீத ஒரு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. நிறைய பேருக்கு இப்படி 48 நாட்கள், 21 நாட்கள், 9 நாட்கள், 11 நாட்கள் இப்படியெல்லாம் நம்ம நினச்சிருப்போம். ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய சூழல், குடும்பம், நம்ம கணவர், நம்ம ஃபேமிலி சிச்சுவேஷன், வேலை பார்க்குறவங்க வேலைக்கு போகணும், இப்படி இது மாதிரியான நாட்களில் எங்களால்
ஒன்றுமே பண்ண முடியல முருகனுக்கு, ஆனால் மனசுக்குள்ளே ஆசைகள் இருந்துக்கிட்டே இருந்தது அப்படிங்கிறவங்க இந்த 6 நாட்கள், கடைசி 6 நாட்கள், ஏன்னா ஆறுமுக பெருமானுக்கு இந்த 6 நாட்கள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாட்கள். அதனால் உங்களால் முடியும் அப்படிங்கிறவங்க நம்ம சொல்லுகின்ற அந்த முறையில் நீங்கள் விரதங்கள் மட்டும் இருந்து நீங்கள் முருகனை ஆத்மார்த்தமாக நம்ம வழிபட ஆரம்பிச்சிருங்க. நாளைய தினம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வீடுகளில் இப்போ நீங்கள் விரதங்கள் இப்போ இருக்கிறவங்க காலையிலே நாளைக்கு தை கிருத்திகைங்கிறப்ப காலையிலே நம்ம தலை குளிச்சிருவோம். குளித்து முடிச்சுட்டு வந்த கையோட பூஜை அறையில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு முருகன் படத்தை எடுத்து வச்சுருங்க. முருகன் படத்தை இப்படி தனியாக ஏதாவது சின்னதான ஒரு மனை எடுத்துக்கலாம், இல்லை வீட்டில் சுவாமி ரூம்லேயே தனியாக நல்ல எங்களுக்கு ஷெல்ஃப் மாதிரி இருக்குன்னா அதில் முருகன் படத்தை வச்சுட்டு அதற்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு உங்களால் முடிஞ்சிச்சுன்னா செவ்வரளி மலர் நீங்கள் சாத்துறது ரொம்ப விசேஷம். எங்கேயாவது நமக்கு கண்டிப்பாக இது விசேஷ காலங்கிறதுனால கண்டிப்பாக எல்லா கடைகளிலும் கிடைக்கும். அப்படி முடியாத பட்சத்தில் உள்ளவங்க சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பூக்கள், வாசனையான பூக்கள், என்ன பூ கிடைக்குதோ அந்த பூவை மட்டும் வச்சுட்டு நீங்கள் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு ஒரு விளக்கு வச்சுட்டு ஒரே ஒரு டம்ளர் பால் மட்டும், பாலில் கொஞ்சம் நாட்டு சக்கரை, ஏன்னா இது எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் பால். காலையில் டெய்லி பால்காரவங்க பால் போட்டுருவாங்க நம்ம வீட்டில். அப்படி பேச்சுலர்ஸாக இருக்கும் அப்படிங்கிறவங்க எங்களால் இப்படி தீப வழிபாடு பண்ண முடியல, நிவேதனம் பண்ண முடியலப்ப நீங்கள் முருகனை குளிச்சுட்டு மனசார நீங்கள் நினச்சாலே போதும். அப்படி நம்ம விளக்கு வச்ச கையோட நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் இந்த மந்திரம். ஏன்னா முருகனுக்கு அன்னை பராசக்தி வேல் கொடுத்த அந்த ஞான வேலை வாங்கிய நாள் தான் இது. அதனால தான் வேல் வழிபாடு, உங்ககிட்ட வேல் இருக்குன்னா வேலுக்கான பூஜைகள் இந்த 6 நாட்கள் நீங்கள் பண்ணுறது ரொம்ப, இதுவரைக்கும் நீங்கள் பண்ணலாங்கிறவங்க கூட இந்த 6 நாட்கள் நீங்கள் டெய்லி உங்களால் முடிந்த ஏதாச்சும் சின்ன சின்ன அபிஷேகங்கள் பண்ணலாம். தண்ணி, பால், பன்னீர் அப்படி வச்சு அபிஷேகங்கள் பண்ணலாம். அப்படி வேலுக்கான ஏதாவது ஒரு பூஜைகள் பண்ணிவிட்டு அந்த வேல் முன்னாடி நம்ம சொல்லுகின்ற இந்த ஒரு மந்திரம் சொல்கிறது விசேஷம். அப்படி வேல்லாம் இல்லைம்மா அப்படிங்கிறவங்க ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றுங்க. எந்த தீபமாக இருந்தாலும் பரவாயில்ல, வெத்தலை தீபம் ஏற்றலாம், சாதாரண ஒரு அகலில் ஒரு நல்லெண்ணெய் விட்டு ஏற்றலாம், இல்லாட்டி ஒரு நெய் விட்டு கூட நீங்கள் தீபம் ஏற்றலாம். எந்த தீபமாக இருந்தாலும் முருகன் முன்னாடி மனசார இந்த முருகனுடைய சக்தி வாய்ந்த வேல் காயத்ரி மந்திரம், இந்த ஒரு மந்திரத்தை நம்ம இப்படி தொடர்ந்து 6 நாட்கள் நீங்கள் காலை அல்லது மாலை இல்லை 2 வேளை முடியும் அப்படிங்கிறவங்க 6 தடவை இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்களேன். ஏன்னா முருகனுடைய வழிபாட்டில் எல்லாருக்குமே தெரியும், முருகன் வருவதற்கு முன்னாடியே முருகனுடைய வேல் கவசம் மாதிரி இருந்து நம்மை காக்குங்கிறது தான் ஐதீகம். அப்படிப்பட்ட வேல் நமக்கு அன்னை பராசக்தி நமக்கு முருகனுக்கு அந்த கொடுத்த அற்புதமான திருநாளுக்காக நம்ம இப்படி விரதங்கள் இருக்கிறோம் தைப்பூசத்துக்காக. அப்படி முருகா, எனக்கான இந்த ஒரு கஷ்டத்தை நீ எப்படியாச்சும் ஏதாவது ஒரு ரூபத்தில் எனக்கு தீர்த்துக்கூடிய, என்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் எனக்கு நடக்கணும் அப்படின்னு மனசார உருகி வேண்டி இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். விரதம் இருந்தாலும் சரி, விரதம் எடுக்க முடியாட்டியும் சரி, பூஜையில் ஒரு தீபம் ஏற்றி இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லி வழிபட்டு பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் வேல் எப்படி கெட்டதையெல்லாம் அழிக்குதோ, கெட்டதையெல்லாம் துவம்சம் பண்ணுதோ, அதே மாதிரி உங்களுடைய கஷ்டங்கள், சங்கடங்கள் எல்லாமே தவிடுபொடியாகும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த வேல் காயத்ரி மந்திரம். ஓம் ஜ்வால ஜ்வாலாய வித்மகே கோடி சூரிய பிரகாசாய தீமகி தன்னோ சக்தி பிரசோதயாத். ஓம் ஜ்வால ஜ்வாலாய வித்மகே கோடி சூரிய பிரகாசாய தீமகி தன்னோ சக்தி பிரசோதயாத். இந்த ஒரு மந்திரத்தை நம்ம சொல்லி வழிபடுறதுங்கிறது மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கும். ஏன்னா நமக்கு வேல்மாறல் பாராயணம் பண்ணால் என்ன புண்ணிய பலன்கள் கிடைக்குமோ அந்த புண்ணிய பலன்கள் இந்த அந்த காயத்ரி மந்திரத்தை நீங்கள் 6 முறை சொன்னால் நிச்சயமாக கிடைக்கும். இதற்கு என்ன தமிழ் அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோடி சூரியனை ஒன்றாக சேர்த்தால் நெருப்புடைய பிழம்பு எப்படி இருக்கும், அத்தனை சக்தி வாய்ந்த வேலே கந்தனுடைய கையில் இருக்கும் வேல் அனைத்து பக்தர்களையும் காத்திடுவாய். இதுதாங்க இந்த மந்திரத்துடைய தமிழ் அர்த்தம். அதனால் நீங்கள் இந்த மந்திரத்தை நிச்சயமாக பூஜையில் சொல்லுங்கள். அதே நேரம் இன்னொரு சூக்ஷ்மமான விஷயம், இந்த ஒரு மந்திரத்தை நம்ம மனப்பாடம் செஞ்சுக்கிட்டோன்னா உங்களுக்கு எங்கேயாச்சும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, இக்கட்டான ஒரு இடத்துல நம்ம மாட்டிக்கிட்டோம், திக்கற்ற நிற்பவங்களுக்கு தெய்வம் தான் துணைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, யாருமே அந்த இடத்துல உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறப்ப இந்த மந்திரத்தை நீங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் ஒரு தடவை சொல்லி பாருங்கள். கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஒரு உதவிகளை கொடுப்பார். ஏன்னா இந்த மந்திரத்துடைய சக்தி
அப்படிப்பட்ட ஒரு சக்தி நமக்கு நிர்கதியாக நிற்கிறவங்களுக்கு வேல் நம்மளை தூக்கி நிப்பாட்டி நம்முடைய வாழ்க்கையை காப்பாற்றி கொடுக்கும். அதனால தான் இந்த வேலுடைய சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை இந்த 6 நாட்கள் 6 முறை நீங்கள் படித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை மாறும், தலையெழுத்து மாறும், எல்லாமே குடும்பத்தில் நல்லபடியாகவே நடக்குங்க. உங்கள் வேண்டுதல்கள் எல்லாமே முருகனுடைய அருளாலே நிச்சயம் நடக்கும். முருகன் மீது யாரெல்லாம் நம்பிக்கை வச்சுருக்கீங்களோ, யாருக்கெல்லாம் முருகனை பிடிக்குமோ, நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற அற்புதமான அந்த வார்த்தையை, மந்திரத்தை பதிவிடுங்க. முருகனுடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே கவசம் மாதிரி இருந்து காக்கும். நம்ம சொல்லுகின்ற இந்த வழிகள் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு என்றைக்குமே நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.